ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஷீலா மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷீலா மீன், சீலா மீன் அப்படின்னு இந்த மீனை சொல்லுவாங்க. ஊளி மீன் அப்படின்னு கூட சில ஏரியாவில் சொல்லுவாங்க. மாவுலா மீன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த சீலா மீன்லேயே 100க்கும் மேற்பட்ட வகைகள் கூட இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். கரை சீலா, ஓலை சீலா, குழி சீலா அப்படின்னு நிறைய சீலா மீன்கள் இருக்கு. இந்த எல்லாத்தையும் விட அதிக ருசிக்கு தரக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா நெய் மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெய் ஷீலா மீன் தான். இது மிக குறைந்த அளவு கலோரிகள் கொண்டதாக இருக்குது. அதே டைமில் அளவுக்கு அதிகமான புரதம் இந்த ஷீலா மீனில் இருக்குது. உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த மீன் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, அது பற்களுக்கு பேருதவி புரியக்கூடியதாக இருக்குது. எலும்புகளுக்கு கூட இந்த சீலா மீன் சிறந்ததாக இருக்குது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஷீலா மீன் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களோட உயிரணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல ஷீலா மீனுக்கு நிறைய பங்கு இருக்கு. பாதிப்படைந்த ஆண்கள் இந்த ஷீலா மீனை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதயத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களோட சிறந்த உணவு அப்படின்னா ஷீலா மீனை சொல்லலாம். இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரத்த கட்டிகள் உருவாகும்ல, அதை தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு, பக்கவாதம் அபாயத்தை தடுத்து நிறுத்தக்கூட ஷீலா மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனநலம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மனசோர்வு, பதட்டம்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் மனநல கோளாறுகளோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதா நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. சருமத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் இந்த மீன் ரொம்ப நல்லது. இந்த ஷீலா மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 நரம்பு செயல்பாட்டை ஊக்குவிக்குது. ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய மீன் அப்படின்னாலும் இந்த ஷீலா மீனை சொல்லலாம். ஷீலா மீனில் சுமார் 22 கிராம் புரோட்டீன் இருக்குது. அலர்ஜியிலிருந்து விடுபட செய்கிறதுல ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான உணவுகளினால் ஏற்படக்கூடிய அலர்ஜி சிலருக்கு வரும். அந்த தோல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அருமருந்துனா இந்த ஷீலா மீனை சொல்லலாம். ஷீலா மீனில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுனால தோல் அலர்ஜி நோய்களுக்கு இது சிறந்த மருந்தாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு அருமருந்து தான் இந்த மீன். இந்த ஷீலா மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நீரிழிவு நோயை தடுக்க உதவுறதோட உடல் சோர்வையும் நீக்குது. அடிக்கடி ஷீலா மீனை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப நுரையீரலுக்கு நல்லது. ஆஸ்துமா பிரச்சனையை கூட சரி செஞ்சுக்கலாம். ஷீலா மீனில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய ஃப்ரிக்டாசின் அதிக அளவு இருக்கிறதுனால நம்மளுடைய இரத்த உற்பத்தியை இது சீராக்குது. கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஷீலா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண் நோய்களோட பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஷீலா மீன் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மீன் வகைகள்லையே இந்த ஷீலா மீன் தான் கொழுப்புச்சத்து குறைவாக உள்ள மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குடல் புண்களை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இந்த மீனை சாப்பிட கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஷீலா மீனை டீப் ஃப்ரை செய்யாமல் வறுத்து சாப்பிடலாம். குழம்பு தவிர ஷீலா மீனில் சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சிலர் வெறும் ஷீலா மீனை வேக வச்சு சாப்பிடுவாங்க. மீனை சுத்தம் செஞ்சுட்டு உப்பு, மிளகு, ஆலிவ் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம். குறைவான மசாலா பொருட்களை தடவி கிரில் செஞ்சு சாப்பிட்டாலும் முழு சுவையும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மீனை சுட்டு கூட சாப்பிடலாம். எந்த மீனை சமைப்பதா இருந்தாலும் வாங்குறப்ப ஃப்ரெஷ் மீனாக கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு தானே.
அதனால அளவோட சாப்பிட்டு நிறைவான பலனை பெறுங்க. இந்த வீடியோல ஷீலா மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.